மனசு விட்டு சொல்றேன்டா, நீ நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவோ செய்துகிட்டு இருக்க. நீ தனி கொடுத்துன்னு போன பிறகு எங்களுக்கும் குழந்தைகளுக்கும் எல்லாமும் செய்வ. ஆனா காசு பணமா செய்யறது பத்தி எல்லாம் பெருசு இல்லடா. நம்ம வீட்டுல நீ இருக்கணும்டா. இத்தனை வருஷமா நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்த மாதிரி எப்பவும் கடைசி வரைக்கும் ஒன்னா இருக்கணும்டா. அதுதான்டா என் ஆசை. மாமா அழாதீங்க மாமா. எமோஷனல் ஆகக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. கோபி, இத்தனை வருஷமா ஒன்னா இருந்துட்டு நீ தண்ணி கொடுத்துட்டு போறேன்னு சொன்ன பாரு, அதுதான்டா என்னால தாங்க முடியல. மாமா அழாதீங்க மாமா, பிரஷர் ஏறிடும். கோபி, எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணணும்டா. என்ன மாமா? நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன்டா. நம்ம வீட்டுல இனிமே எந்தவித சண்டையும் வராத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன்டா. எங்களை விட்டு தனியா போயிடாதடா பிளீஸ். எனக்காகவாவது நம்ம வீட்டுல எல்லாம் ஒன்னா இருக்கணும்டா. நீ தனியா போனா அந்த நிமிஷமே என் உடம்புல இருந்து உசுர் போயிடுண்டா கோபி. மாமா நான் தனியா போல மாமா, நான் தனியா போல. கோபி, நாம எல்லாரும் ஒன்னா இருந்தாதான்டா அது நம்ம வீடு. கோபி, நீ நிஜமா தான் சொல்றியா? தனியா போக மாட்டல்ல? சத்தியமா சொல்றேன் மாமா, நான் தனியா போல. கோபி, இது போதும்டா. நான் தெம்பா ஏஞ்சி நடமாடுண்டா. எனக்கு இது போதும்டா. மாமா நீங்க ஸ்ட்ரெயின் பண்ண வேணாம் மாமா. டாக்டர் நீங்க எமோஷனல் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இல்லைன்னா மறுபடியும் உங்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிடும். நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு ஜாமான்களை இறக்கி வச்சுட்டு திரும்பவும் வர்றேன். சாயங்காலம் உங்களை வீட்டுக்கு கூட்டு போலான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. மாமா நம்ம எல்லாருமே நம்மளோட கடைசி காலம் வரைக்கும் ஒன்னாத்தாமா இருப்போம். ரொம்ப சந்தோஷம் கோபி, ரொம்ப சந்தோஷம். ஐயா, சிங்கப்பூருக்கு ஒரு கால் போட்டு பேசிக்கலாமா? பேசுங்க சார். ஹலோ பவானி குட்டி. அப்பா எப்படிப்பா இருக்கீங்க? இருக்கேன்டா, ஏதோ இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கேன். அப்பா உடம்புக்கு எதுவும் முடியலையாப்பா? உடம்புக்கு என்னடா, அது இருக்குது குத்துக்கல்லும் அது. என்னப்பா உங்க குரல் ஒரு மாதிரியா இருக்கு? ஏதாவது மன வருத்தத்துல இருக்கீங்களாப்பா? என்ன மூணு நடக்க கூடாதெல்லாம் நடக்குது. நீ பாவம் குழந்தை, கண்காணாத இடத்துல கஷ்டப்பட்டு பழைச்சிட்டு இருக்கிற. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீ ஏன் மனவேதனை பண்ண விடு. அது இல்லப்பா, உங்க குரல்ல இது வரைக்கும் நான் கேட்காத ஒரு வேதனை தெரியுதுப்பா. ஏதாவது பிரச்சனையா? என்ன விஷயம் சொல்லுங்கப்பா. ஒண்ணுமில்லடா, திடீர்னு என் பவானி குட்டியோட பேசணும்னு தோணுச்சு, போன் பண்ண. இப்ப
என் கவலை எல்லாம் உன்னை பத்தி தாண்டா. எனக்கு என்னப்பா, நான் நல்லா தானே இருக்கேன். நீ நல்லா இருப்பேன்னு தெரியுமா? இருந்தாலும் இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா திடீர்னு ஒரு பயம் வந்துருச்சு. நான் இத்தனை நாள் நம்பிக்கிட்டு இருந்தேன், உனக்கு ஏதாவது சங்கடம் வந்தாலும் மத்தவங்க ஒண்ணு கட்டி காப்பாத்தி சந்தோஷமா வச்சுக்குவாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை. எனக்கு நம்பிக்கை போயிருச்சு. பவானி, இனிமே உன் சந்தோஷத்துக்கு நிம்மதிக்கு நீ வேற யாரையும் நம்ப கூடாது. நம்மள மட்டும்தான் நம்பணும். நான் என்ன சொல்றேன்னு புரியுதுல்ல? அப்பா, என்னப்பா என்னமோ பேசுறீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையப்பா. வேணாம்டா, புரியவே வேணாம். சில விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்காம இருக்கிற வரைக்கும் நிம்மதி. சில உண்மைகளை நம்ம மாதிரி நல்ல மனசுக்கு தாங்காது, நொறுக்கி போயிரு. இதெல்லாம் பத்தி கவலையப்படாம நீ சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கணும். அதான் என் ஆசை. சரிப்பா. அப்பா, நீங்க இந்த மாதிரி வேதனையா பேசாதீங்கப்பா. நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்கப்பா. அப்பா, எனக்கு உடனே உங்களை பார்க்கணும் போல இருக்குப்பா. உடனே அங்க வந்து உங்க மடியில படுத்துக்கணும் போல இருக்குப்பா. கவலைப்படாதடா, அப்பா உன் பக்கத்திலே தானே இருக்கேன். நீ கண்ணு கிட்ட தூரத்துல இருந்தாலும் என் கண்ணுக்குள்ளேயே தானடா இருக்கேன். அப்பா, ஆமாடா, நான் எங்க இருந்தாலும் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் எப்பவும் முகத்தை பார்த்துக்கிட்டே தானே இருக்கேன். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு சதா வேண்டிக்கிட்டே தானே இருக்கேன். நீ தனியா இருக்கேன்னு எப்பவுமே கவலைப்படாத பவானி. அப்பா எப்பவும் பக்கத்திலே இருக்குன்னு நினைச்சுக்கோ. சரிப்பா. பவானி, ஒண்ணு மட்டும் நினைவு வச்சுக்க. நீ மட்டும் இல்ல, நம்ம வீட்டு குழந்தைங்க, நம்ம குடும்பத்து மனசுங்க எங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களோ அங்கெல்லாம் அப்பா இருக்காருன்னு நினைச்சுக்க. என்னைக்குமே தனி மனுஷி ஆயிட்டேன்னு நினைக்கவே நினைக்காத. அப்பா கூடவே இருக்காருன்னு நினைச்சுக்க. தைரியமா இருக்கணும். சரி, அப்பாவுக்கு நேரமாச்சு, வரட்டுமா? வச்சிடுறேன். சரிப்பா, நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்கப்பா. என்னைக்குமே தனி மனுஷி ஆயிட்டேன்னு நினைக்கவே நினைக்காத. அப்பா கூடவே இருக்காருன்னு நினைச்சுக்க. தைரியமா இருக்கணும். சரி, அப்பாவுக்கு நேரமாச்சு, வரட்டுமா? வச்சிடுறேன். சரிப்பா, நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்கப்பா. சங்காத்தமே வேணாம்னு நீ கொடுத்த விபூதிய நெத்தியில இருந்து அழிச்சேன்ல, அதே சிதம்பரம் தான் வந்திருக்கிறேன். ஏண்டா வெக்க கிட்டு போய் வந்திருக்கேன்னு பாக்குறியா? நெஞ்சு பிள்ளைக்கிற வேதனை குட்டி எழு வேற இடம் நோக்கடம் இல்லாம உம்மனால் உதவிக்கிறேன். நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து உன்னை
உன்னை நினைச்சு உருகி உருகி பதிகமும் பாட்டு பாடி வளர்ந்தவன் நான். உடம்பு சரியில்லாத நேரத்துல கூட என் நெத்தி விபதி அழிச்சது இல்லையா? உன்னவா என் நெத்தியில எப்போ விபதி எடுத்துக்கிட்டே இருக்கு. அப்படி மதிச்ச அந்த விபதிய என் கையாலே அழிக்க வச்சுட்டே இல்ல. அன்னைக்கு நான் எத்தனை பதறி போயிருப்பேன் தெரியுமா? என் கை எம்பிட்டு நடுக்கிச்சு தெரியுமா? அதெல்லாம் உனக்கு எங்க தெரியுமா? ஆனா என் ஆடி மனசுல உன் மேல நான் வச்சிருந்த நம்பிக்கை மட்டும் பட்டு போகவே இல்லை. உனக்கே அழுத்து போய் என் பிள்ளைங்களை சோதனை பண்றதை நிறுத்துவேன். அதுங்க வாழ்க்கையில ஒரு நிம்மதி கிடைக்க நினைச்சேன். ஆனா நீ எங்க மனுஷனோட மோசமா இருக்கிறியா? நீ கல்லஞ்சு படிச்ச மனுஷன் கூட சில சமயம் பச்சாத்தாபப்பட்டு நன்மை எல்லாம் செய்வான். ஆனா நீ எங்க அப்பா எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு அதேதான் நான் என் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அத்தனையும் போய் ஏக்கிவிட்டேன். ஆமா, எங்க அப்பா எனக்கு சொன்னார் சிறு வயசுல, டேய் சிதம்பரம், நமக்கு எல்லாருக்கும் மேல ஒரு அப்பா இருக்கிறான்டா, பிள்ளையாரப்ப. அவன் நம்மளை கட்டி காப்பாத்துவாடா. எத்தனை சங்கடங்கள் தான் அவன் பார்த்துக்குவாண்டான்னு சொன்னார். விக்னத்தை தீர்த்திருவியான். அதனாலதான் உனக்கு விக்னேஸ்வரன் பேரா. எங்க அப்பா எனக்கு சொன்னார். அதையேதான் நான் என் பிள்ளைகளுக்கு சொன்னேன். எதையா தீத்த? எந்த விக்னத்தை தீத்த? எந்த பிரச்சனையை தீத்த? இன்னும் அதிகமாகிட்டு தானே வருது. சரோஹி லீலாவை ஏன் இந்த பாடுபடுத்துற? இதுக்கு மேல அவங்களால என்ன பண்ண முடியும்? நான் கையால் ஆகாத தகப்பன். திரும்ப திரும்ப அதுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன், இப்படித்தான் இருக்கும், கொஞ்ச நாள் சரியா போயிடும், இப்படித்தான் இருக்கும், கொஞ்ச நாள் சரியா போயிடும், அனுசரிச்சு போங்க, அனுசரிச்சு போங்க. அதுகளும் அப்பா மேல இருக்கிற மரியாதையினால பல்ல கடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்குதுங்க. எங்க பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குது இல்ல? அந்த எல்லை நீ தாண்டிருச்சியா? பார்த்து இல்ல ரவி மாப்பிள்ள நாக்கு பிடிக்கிற மாதிரி என்ன பேச்சு பேசினாரு? பார்த்து இல்ல சபையில் இன்னைக்கு சரோ எம்பிட்டு அவமானப்பட்டுச்சு. போச்சு போச்சு, எனக்கு இருந்த நம்பிக்கையும் போச்சு, நான் உண்மையில வச்சிருந்த நம்பிக்கையும் போச்சு. நான் மறுபடியும் உன்னை பத்தி நினைக்க மாட்டேயா? நினைச்சு பயன் இல்ல, ஒரு பிரயோஜனம் இல்ல. நீ கல்லு புள்ளியா? சரியாத்தான் சொன்னாங்க. நான் சாகர வரைக்கும் விதியை நிறுத்தியில வைக்க மாட்டேயா? இப்ப எனக்கு இருக்கிற சந்தோஷம் ஒன்னே ஒண்ணுதான். சிதம்பரம் 5 பொண்ணுகளையும் பத்திரமாத்த தங்கமா ஒழுக்கம் தவறாத பொண்ணுகளா வளர்த்தானு. அதுல ஒரு பொண்ணு மேல கூட யாரும் சுண்டு விரல கூட நீட்டியதும் அப்பவாதம் பேசிடக்கூடாது. அந்த பெருமை ஒண்ணு போதுமையா? போதும், ஆள விடு சாமி. பொண்ணுகளையும் பத்திரமாத்த தங்கமா ஒழுக்கம் தவறாத பொண்ணுகளா வளர்த்தானு. அதுல ஒரு பொண்ணு மேல கூட யாரும் சுண்டு விரல கூட நீட்டியதும் அப்பவாதம் பேசிடக்கூடாது. அந்த பெருமை ஒண்ணு போதுமையா? போதும், ஆள விடு சாமி. அம்மா, அப்பா வந்துட்டாரு. அவருக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல விஜய், பயப்பட தேவையில்லைன்னு டாக்டர் சொல்லிட்டார். அவருக்கு திடுதிப்புன்னு என்னவா? ஹை பிபி, பிளட் பிரஷர் அதிகமாயிருச்சு, மயக்கம் போட்டு விழுந்துட்டார். இன்னைக்குன்னு பார்த்தா அப்படி எல்லாம் நடக்கணும். இந்நேரம் நம்ம பால் காய்ச்சி குடியேறி இருக்கலாம்.
போட்டு விழுந்தாலும் தெரியும்ல. நம்ம தனி கொடுத்தனம் போறோங்கிறத நினைச்சு பிரஷர் அதிகமாகி மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அது மட்டும் இல்ல விஜய், ஆஸ்பத்திரியில கண்ணு முழிச்ச உடனே முத என்னதான் பார்த்தார், என்கிட்ட தான் பேசினார். தனி கொடுத்தனம் போயிடாத, அப்படி போனேன்னா அந்த நிமிஷமே என் உடம்புல இருந்து உசுறு போயிருந்தார். நம்ம எல்லாரும் சாகுற வரைக்கும் கடைசி வரைக்கும் இதே வீட்டுல தாண்டா இருக்கணும், அப்பதான் அது நம்ம வீடு அப்படின்னு சொல்லி என் கைய பிடிச்சு அழுதுட்டு அறிவிச்சு. ரொம்ப கஷ்டமா போச்சு, தப்பு பண்ணிட்டோம். இப்ப நான் ஒரு முடிவு கொண்டேன். நம்ம தனி கொடுத்தனும் போல கடைசி வரைக்கும் எல்லாரும் ஒன்னா இதே வீட்டுல தான் இருக்க போறோம். என்னது பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க? எது விஜய் பைத்தியக்காரத்தனம்? நம்ம மேல உண்மையான அன்பு வச்சிருக்கவங்க இத்தனை பேர் இருக்கும்போது நம்ம ரெண்டு தனியா போன நினைக்கிறதா பைத்தியக்காரத்தனம். மறுபடியும் ஏன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்களோ? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன், நீங்க நம்ம மறுபடியும் வேதாள முருங்க என்ன மாதிரி பேசிட்டே இருக்கீங்க. தயவு செஞ்சு இந்த எண்ணத்தை விட்டுருங்க. நீதான் விஜய் எல்லாத்தையும் விட்டுறணும். நம்ம ரெண்டு பேரும் தனியா போகணுங்கிற எண்ணத்தை என்னோட விட்டு எனக்காக, இந்த குடும்பத்துக்காக தயவு செஞ்சு உன் எண்ணத்தை மாத்திக்க விஜய். இது பாருங்க, தனியா போய் தான் ஆகணும். நான் மாச கணக்கா தனியா போகணும்னு தனி வீடு பார்த்துட்டு இருக்கும்போது உங்க மாமா டிராமா ஆடி கரெக்டா கெடுத்துட்டாரு. எதை வச்சு டிராமாங்கிற? ஆஸ்பத்திரியில என்ன பார்த்து கண்ணு கலங்கி பேசாத. எல்லாம் நாடகம் தாங்க. உங்க மேல யாருக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி உண்மையான பிரியம் எல்லாம் கிடையாது. ஏன் விஜய், உண்மையான பிரியம் எல்லாமே மயக்கம் போட்டு விழுந்தாரு. இத பாருங்க, உங்க வீட்டு ஆளுங்களுக்கு உங்க சம்பாத்தியம் வேணும், உங்க உழைப்பு வேணும். அவங்க உங்க பிள்ளைங்களுக்கு வித்தியாசம் பார்க்காம நீங்க செய்றீங்க பாருங்க, அதெல்லாம் நீங்க தனியா வந்துட்டா கிடைக்காதுங்கிற சுயநலம். அதனாலதான் இப்படி டிராமா போட்டு எல்லாரும் நடிச்சிட்டு இருக்காங்க. அத போய் பாசம் நடிச்சு ஏமாறுங்க பாருங்க, உங்க தலையில எல்லாரும் சேர்ந்து மிளகா இருக்கிறாங்க. அது புரியல உங்களுக்கு? அச்சே வாய் மூடு. உன் மனசு நல்ல எண்ணமே வராதா? எல்லாத்தையும் தப்பு தப்பா தான் பாப்பியா? என்னது, ஏன் மனசுல நல்ல எண்ணம் இல்லையா? ஆமா, எல்லாத்தையும் நீ தப்பு தப்பா தானே யோசிக்கிற. ஆமாங்க, ஆமா, எல்லாத்தையுமே நான் தப்பா தான் யோசிக்கிறேன். ஏன்னா நான் சரியானவ இல்ல, தப்பானவ. அதான் எல்லாத்தையுமே நான் தப்பாவே யோசிக்கிறேன். முட்டாள்தனமா பேசாத விஜய். நீ எல்லாரையும் சந்தேகத்தோட பார்க்கதான் நான் சொல்றேன். எனக்கு நல்லா புரியுதுங்க, நான் தப்பாவே யோசிக்கிறேன்னு நீங்க சொன்னதோட அர்த்தம் எனக்கு இப்போ நல்லாவே புரியுது. உங்க மனசுல அடி ஆழத்துல நான் தப்பானவங்கிற எண்ணம் உங்களுக்கு நிச்சயமா இருக்கு. பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்காத. பின்ன என்கிட்ட எல்லாத்துலயுமே நீங்க அனுசரிச்சு போறத பார்த்து என் மேல பிரியமா இருக்கீங்கன்னு நான் நினைச்சேன். நீங்க பிரியமாவே இல்லங்க. அப்படி பிரியமா இருந்திருந்தா என்னோட இந்த விருப்பத்துக்கு கொஞ்சமாவது மதிப்பு கொடுக்காம இருந்திருப்பீங்களா? ஓ மேல நான் பிரியமா இருக்கனா இல்லையாங்கிறது உனக்கு தெரியாது. லூசுத்தனமா பேசிட்டு இருக்க. நிச்சயமா பிரியமா இல்லங்க. உங்களுக்கு என் மேல இருக்கிறது வெறும் பரிதாபம், இறக்கம் தான். ஏற்கனவே கெட்டு போய் நம்ம கிட்ட வந்தவளாச்சே, அவளை நம்ம சங்கடப்படுத்த கூடாதுன்னு தானே நீங்க நினைக்கிறீங்க? எதுக்கு எதை பேசிட்டு இருக்க நீ? என் மேல உங்களுக்கு பொண்டாட்டிங்கிற நிஜமான பிரியமே கிடையாது. அது எப்படிங்க? கல்யாணத்துக்கு முன்னாடியே இன்னொருத்தன் கிட்ட கெட்டு போனவன் நான். அதையே நீங்க சகிச்சுக்கிறீங்க. இதுவரைக்கும் எனக்கு ஆதரவா தானே இருந்தீங்க. ஏன் இந்த விஷயத்துல மட்டும் நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறீங்க? ஏய், புத்தி கிட்ட போச்சு உனக்கு. ரெண்டு பேரும் மறக்க வேண்டிய விஷயத்தை போய் மறுபடியும் பேசிட்டு இருக்க. சே, உங்க மேல தப்பு இல்லங்க. உங்க மேல தப்பே இல்ல. எல்லாமே ஏன் தப்பு தான். என்னைக்கு அந்த இளவங்க கிட்ட கெட்டு போனனும் அன்னைக்கு அவனையும் கொண்டுட்டு நானும் செத்து போயிருக்கேன். தப்பு, அவங்கள தப்பு, தப்பு நடந்து மாட்டேன். பெரிய தப்பு நடந்து மாட்டேன். தப்பு, தப்பு, ஐயோ, இவ்வளவு பெரிய தப்பு.
ஐயோ, சமந்தி என்னாச்சு? ஏன் அழுவுறீங்க? சமந்தி என்னாச்சு சொல்லுங்க, என்னாச்சு? ஏன் அழுவுறீங்க? பெரிய தப்பு நடந்து போச்சு. என்னாச்சு? தெரியாம நடந்து போச்சு. தெரியாம நடந்திருக்காது. என்னாச்சு? சம்பந்தி, சம்பந்தி, உங்களுக்கு கோபி மாப்பிளைக்கு கோயில் கட்டி தான் கும்பிட்டாரு. என்னாச்சு சொல்லுங்க. சத்தியமா சொல்றேன், நான் ஏமாத்தேன் சம்பந்தி, நான் ஏமாத்தேன். என்னாச்சு இப்போ? நான் ஏமாத்தேன் சமந்தி, சமந்தி என்னாச்சு சொல்லுங்க, புரியுற மாதிரி சொல்லுங்க சமந்தி. சமந்தி